வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்ன, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு அளவு குறிப்பு டிப்ஸ் தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதட்டை எப்படி சிகப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்விக்குறி இருக்கும். எப்படி அவங்களுக்குலாம் மட்டும் உதடு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உதடு வந்து ரொம்ப கருமையா இருக்கும். அது எப்படி வந்து பிரைட் ஆகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை பத்திய டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உதடு அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன, எல்லாருமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்றது தான். இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்றதுனால அந்த நேரத்துக்கு வேணா அழகா இருக்குமா இல்லையா, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பின் விளைவுகளை யாரும் சந்திக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, அதுல நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. உதட்டை வந்து சிகப்பாகிறதுக்கு முன்னாடி உதடு எப்படி இருக்குன்னா வறட்சி தன்மை இல்லாம பாத்துக்கணும். அதற்கு எப்போதும் ஈரப்பதத்தோடையே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுவே வந்து முதல் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். நிறைய தண்ணி குடிப்பதன் மூலம் உதடு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும். என்னடா அது நம்ம உதடு மட்டும் ரொம்ப கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு டெய்லி செய்யக்கூடிய ஒரு தவறும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். என்ன அப்படின்னா, டீ காஃபி டெய்லி சாப்பிட்றதும். இப்போ அதற்கு பதிலாக என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, விட்டமின் சி நிறைந்த ஜூசஸ் வந்து சாப்பிடலாம். முக்கியமா எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி ஜூசஸ் வந்து நிறைய எடுத்துக்கும் போது உதடு ஈரப்பதத்தோட இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, உதடு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதெல்லாம் தவிர்த்துட்டு வேற என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரையும், ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் 4 துளிகள் வந்து தேன், 2 துளி வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கலந்துட்டு, சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அது நல்லா கரையிறதுக்கு முன்னாடி நல்லா உதட்டில் வந்து பூசிக்கணும். அதை வைத்து 2-3 நிமிடம் நல்லா மசாஜ் மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உதட்டில் இருக்கக்கூடிய இறந்த செல் எல்லாம் போயிட்டு உதடு வந்து நல்லா மிருதுவாயிரும். சர்க்கரை கரையிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரப் மாதிரி அதை பயன்படுத்தி நல்லா தேய்க்கணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா உதடு நல்லா வந்து மிருதுவாயிரும். உதட்டில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாம் வந்து அழிஞ்சிரும். அடுத்த ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் சாறு இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 தேக்கரண்டி எடுத்துக்கலாம். எலுமிச்சஞ்சாறு வந்து ஒரு அரை தேக்கரண்டி எடுத்துக்கலாம். அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு 3 தேக்கரண்டி எடுத்துக்கங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு தேக்கரண்டி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டெய்லியும் 2 முறை வந்து இதை எடுத்துட்டு நல்லா மசாஜ் மாதிரி தேய்ச்சி விடலாம். இதுவும் வந்து உதடு சிகப்பாகிறதுக்கு வழியாக இருக்கும். அடுத்து இன்னொரு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கங்க. அதை நல்லா அரைச்சிட்டு பசும்பால் கூட ஒரு தேக்கரண்டி சேர்த்து 2ஐயும் நல்லா கலந்து தினமும் வந்து உதட்டில் தேய்ச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி தேய்க்கிறது மூலமும் உதடு நல்லா சிவப்பாகவும் இருக்கும், நல்லா மிருதுவாகவும் இருக்கும். அடுத்து கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல, அதையும் அது கூடயே வந்து பசும்பால் கலந்து உதடுகளில் பூசிட்டு வந்தாலும் உதடு நல்லா சிவப்பாக இருக்குங்க. இயற்கையாக நிறைய ஹோம் ரெமெடி உதடுகளை அழகாக்கிக்க இருக்கு. இதையெல்லாம் பயன்படுத்தி உதடு வந்து மிருதுவாகவும் சிவப்பாகவும் வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நிறைய கெமிக்கல்ஸ் கலந்த லிப்ஸ்டிக் தடவது மூலம் அந்த டைமுக்கு தான் நல்லா இருக்குமா இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுடைய உதடு கருமையாகும், அதுக்கப்புறம் பொலிவிலிருந்து காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இயற்கையான முறையில் எப்படி நம்மளுடைய உதடை சிகப்பாக்கிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இயற்கையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் 10வது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.